ஆ ஹலோ மேடம். மாமா சொல்லுங்க. மாமா நான் தான், சொல்லுங்க. மேடம், கயல் இன்னும் ஷூட்டிங்க்கு வரல. இங்க எல்லாரும் கயலுக்காக வெயிட்டிங். அப்படியா? ஆமா மேடம், இங்க எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அந்த கயலுக்கு கால் பண்ணா அவ போனை கார்த்திக் தான் அட்டெண்ட் பண்றானா. எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறானா. டைரக்டர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு மேடம். ஓகே மாமா. பிருத்வி, வர வர இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்படியே போனா தமிழ் சினிமா என்ன ஆகும்னே தெரியல. வர வர நாமெல்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்கோம்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு பிருத்வி. என்னாச்சு நேத்ரா, காலையில இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல இல்ல, மாமா பேசினாரு. என்னவா? கயல் தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் கயல் பிரச்சனைனா இப்ப டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே பிரச்சனையா இருக்கா? என்ன சொல்ற நேத்ரா? அவருக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், அந்த கயல் எங்கேனே தெரியலையா. அவளால ஷூட்டிங்கே நிக்குதான். கயலை எல்லாரும் வலை வீசி தேடுறாங்களாம். கயல் எங்கன்னே தெரியலையா? என்ன நேத்ரா சொல்ற? அது எப்படி? அவ எங்க போயிருப்பா? இப்போ நேர்ல பார்க்கத்தானே போறீங்க பிருத்வி. ஐயோ வேணான்னு சொல்றல, போங்க. என்னப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு, மேடம் இன்னும் காணோம். ஏய் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நோட் பண்ணி சொதப்ப கூடாது. ஏய் ராம், மேனேஜர் கூப்பிடு. இந்த கூப்பிடுறேன். மேனேஜர் ஏங்க போன் என்ன பண்ணி ஆச்சு? சார் இருக்கேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எனக்கும் இப்ப என்ன இப்போ time பண்றதுனே என்னாச்சு? புரியல சார். அது சுரேந்தர் தானே? ஆமா, கயலோட லவ் ஸ்டோரி டைரக்டர் அவர்தான். என் லைஃபே போச்சு சார். 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு கையல் கிட்ட சொன்னோம். ஆனா அவங்க இன்னும் ஸ்பாட்டுக்கே வரல. ப்ரொடியூசர் கிட்ட நான் என்ன சார் பதில் சொல்றது? நான் ஷாட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். என்னமோ நான் தகராறு பண்ணி அவங்க வராத மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு. இப்பதான் சார் பேசினேன் உங்ககிட்ட. வேணா ஐயோ, கடைசியில எல்லாமே ஏன் தலையில தான் சார் வந்து விடியும். சொன்னா புரிஞ்சுக்குங்க. நேத்ரா, என்ன நடந்துச்சுன்னு போய் கேளு. நமக்கு எதுக்கு பிருத்வி இதெல்லாம் தேவையா? இல்ல நேத்ரா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். எனக்கு என்னவோ இதெல்லாம் தப்பா இருக்கு. ப்ளீஸ் நேத்ரா, என்னன்னு போய் கேட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே சார் ஏதாவது பேசி சீக்கிரமா சரி ஸ்பாட்டுக்கு வர சார், சொல்லுங்க பண்றேன் சார். தம்பி கால் பண்ணி கார்த்திக் என்னன்னு நம்பர் கொடுப்பா. அவரு இதோ கால் தரேன் பண்ணு. சார். நம்பர் சொல்லு. நம்பர் என்ன? சுரேந்தர். மேடம் 4126. ஹலோ இந்த நம்பர் தான். ஹலோ. ஹாய் மேடம். ஹாய். ஓகே. என்னாச்சு சுரேந்தர்? எல்லாம் ரெடியா இருக்கு சார். மேடம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேடம், கையலால தினமும் டார்ச்சரா இருக்கு மேடம். ஏ? அந்த கார்த்திகோட சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டமா ஆடுறாங்க மேடம். காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணேன். இப்போ டிஃபன் பிரேக் விட போற நேரம் வந்துருச்சு மேடம். இன்னும் ஸ்பாட்டுக்கே வரல மேடம். போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? பல தடவை பண்ணியாச்சு மேடம். கயல் போனை கூட அந்த கார்த்திக் தான் எடுக்கிறான். கையில தான் அவன் ஹேண்டில் பண்றான்னு பார்த்தா போனை கூட அவன் தான் ஹேண்டில் பண்றான். என்னமோ உலகத்துல இல்லாத மேனேஜர். இந்த மாதிரி இருந்தா இவனுக்கெல்லாம் யார் மேடம் டைரக்ட் பண்ண சான்ஸ் கொடுப்பா? கயலுக்கு மேனேஜரா வந்து ஏன் உயிரை எடுக்கிறான்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் போல இருக்கு. கையில காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மேடம். இவ்வளவு குடைச்சல் கொடுத்தா எப்படி மேடம் ஒரு டைரக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணி படத்தை எடுக்க முடியும் சொல்லுங்க? எதுக்குடா இப்படி ஒரு படத்தை கமிட் பண்ணணும்னு இருக்கு மேடம். ஒவ்வொரு டைரக்டருக்கும் முதல் படம் ஒரு கனவு. இப்ப எல்லாமே எனக்கு கனவா போயிரும் போல இருக்கு மேடம். அதாவது சுரேந்தர், எப்பவுமே ஆர்டிஸ்ட்ங்கிற பொறுப்பு வரப்போ பங்க்சுவாலிட்டி வேணும். அதெல்லாம் தொழில் பக்தி இருந்தாதானே வரும். அந்த கார்த்தி எப்ப கையலுக்கு மேனேஜரா வந்தானோ அப்பவே அவங்களுக்கு லைஃப் போயிடுச்சு மேடம். கூட இருந்துகிட்டே அழகா ஸ்கெட்ச் போட்டு தரான். இவங்களும் ஆடுறாங்க.
இப்ப கூட என்ன சொல்லி கொடுத்துருப்பான் தெரியுமா? நீ பெரிய ஹீரோயினி ஆயிட்ட, ஷூட்டிங் லேட்டா போய் பில்டப் கொடுன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் இப்படி பண்றாங்க மேடம். அந்த கார்த்திக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மேடம். அவனோட நோக்கமே வேற. இப்போ ப்ரொடியூசர் இங்க வந்துட்டு இருக்காரு. அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு மேடம்? நான் தகராறு பண்ணதுனாலதான் அவங்க லேட்டா வராங்கன்னு நினைக்க மாட்டாரு? இதெல்லாம் எனக்கு தேவையா மேடம்? கயலும் கார்த்திக்கும் சேர்ந்து தனியா ஒரு ஸ்கிரீன் பிளேவே பண்றாங்க மேடம். ஸ்பாட்ல தான் சேர்ந்து கூத்தரிப்பாங்கன்னு பார்த்தா இப்போ வெளியிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் வச்சுக்க வேண்டியதானே? இந்த அநியாயத்தெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன்? டென்ஷன் ஆகாதீங்க சுரேந்தர், வந்துருவாங்க. சரி நான் வரேன், எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே மேடம். இதுக்கு தான் அப்பவே நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் கம்பல் பண்ணி என்ன போக சொன்னீங்க. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாது. நீங்க மூட் அவுட் ஆனா நம்ம ஷூட்டிங்க தான் அது பாதிக்கும். அந்த கயல் யாரோட சுத்தினா நமக்கு என்ன? லேட்டா வந்தாதான் நமக்கு என்ன? இல்ல நேத்ரா, கையில் எவ்வளவு சின்சியரா சினிமாக்குள்ள வந்தான்னு தெரியுமா? எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட நடிச்சாங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ அவளை ஒருத்த தப்பா கைட் பண்றான், கெட்ட பேர் உண்டாக்குறான்னு கேள்விப்படுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்ரா. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு மொத படத்திலேயே ஜெயிச்சிருக்கா. ஆனா இப்படி தலைக்கால் புரியாம ஆடினா அது எங்க போய் முடியும் நேத்ரா? கையில எப்படி எல்லாம் பண்றான்னு என்னால நம்பவே முடியல. ரியலி அன்பிலீவபிள். இன்னுமா நம்ப முடியல? ரொம்ப அநியாயமா இருக்கு நேத்ரா. இது எங்க போய் முடியும்னே தெரியல. அது கண்டிப்பா நல்ல விதமா மட்டும் முடியாது பிருத்வி, அது மட்டும் எனக்கு புரியுது. சரி வாங்க, இதுக்கெல்லாம் நீங்க மனசு கஷ்டப்பட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு கயல் ஒரு எக்ஸாம்பிள் பிருத்வி. எஸ் ரைட். வா போலாம். நீ இந்த வீட்டை விட்டு போயிரு. நீங்க இருந்தா எங்களுக்கு எல்லாம் அவமானம். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமா நீ பிடிவாதம் பிடிச்சா என்ன உயிரோட பார்க்க முடியாது. என் பொண்ணத்தை தாண்டி தான் நீ வீட்டுக்குள்ளே வர முடியும். என்னங்க நீங்க வாடற வீட்ல சாகரேன்னு பேசுறீங்க? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, அப்படிதான் பேசுவேன். உன் நடிப்பு தொழில எனக்கு பிடிக்கல, அது கேவலம் நான் நினைக்கிறேன். அப்ப அப்படிதானே பேசுவேன். எனக்கு பிடிக்காததை நீ பண்ண கூடாது. இந்த நிமிஷமே நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து நில்லு. அப்ப நான் உன்னை பொண்ணா உடனே ஏத்துக்கிறேன். எப்படிப்பா இதெல்லாம் பண்ண முடியும்? நான் எவ்வளவு லட்சியத்தோட போராடி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா எப்படிப்பா என்னால விட்டுட்டு வர முடியும்? அப்போ வராத, போயிடு. லட்சியம் நீ நினைக்கிற, ஆனா எனக்கு அனாவசியம் அசிங்கம்னு தோணுது. தயவு செஞ்சு கேவலமா பேசாதீங்கப்பா. நடிகைனா நல்லா வாழ முடியாதா? கேவலமா தான் வாழணுமா? நடிப்போ ஒரு கௌரவமான தொழில் தான்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு கௌரவத்தோட தான்ப்பா இருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட இருந்து தான்ப்பா கத்துக்கிட்டேன். ஐயோ, நீ கத்துக்கிட்டதெல்லாம் போதுமா? நீ நடிகை ஆகணும்னு நானா உனக்கு பாடம் எடுத்தேன். நீ இந்த குடும்பத்துக்கு கொடுத்த பெருமையெல்லாம் போதும். ரொம்ப கௌரவத்தை கொடுத்திருக்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னதான் பிரச்சனை சுரேந்தர்? என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். கையில் இன்னும் ஸ்பாட்டுக்கே வரல சார். எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எப்போ வருவேன்னு சொல்ல மாட்டாங்க சார். ஓகே சார், அவங்க போன் கார்த்திக் கிட்ட இருக்கு சார். போன் பண்ணா அவன் தான் எடுத்து அட்டெண்ட் பண்றான். நான் பேசுறேன். மேனேஜர் கால் பண்ணுங்க.
இப்ப கூட எடுக்க மாட்டாங்க சார். இப்படி இருந்தா எப்படி? ஹலோ சார், கார்த்திக் தான் சார் பேசுறாரு. என்ன கார்த்திக், ஏன் இன்னும் ஸ்பாட்டுக்கு வரல? கயல் எங்க இருக்காங்க? சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். பர்சனல் ப்ராப்ளம் சார் அவங்களுக்கு. அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராம எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுறேன், பர்சனல் ப்ராப்ளம் அது இதுன்னு மேனேஜரை விட்டு பேசுறது நல்ல பழக்கமே கிடையாது கார்த்திக். ரொம்ப தப்பா இருக்கு கார்த்திக். சார் நான் நேரில் வந்து சொல்கிறேன் சார். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எல்லாமே ஃபோனில் புரிய வைக்க முடியாது சார். என்ன விளக்கம் இது? நேர்ல வந்து பேசினா போன நேரம் திரும்ப வந்துருமா? லஞ்ச் பிரேக் வரப்போகுது. ஒவ்வொரு வினாடிக்கும் ஷூட்டிங்க்கு எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியுமா? அத கயல் கிட்ட சொல்லுங்க. தயவு பண்ணி போனை கயல் கிட்ட கொடுங்க. என் படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க கிட்ட பேச முடியாதுன்னா எப்படி கார்த்திக்? முதல்ல போனை கயல் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். நீ 1000 சொல்லு, ஆனா ஒரு நடிகையை என்னால பொண்ணா ஏத்துக்கவே முடியாது. அப்பா நான் சொல்றது தயவு செஞ்சு கார்த்திக். யார் நீ? அப்பா இவரு கார்த்திக், என் ஃப்ரெண்டு. என்னோட டேட்ஸ் எல்லாம் இவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த விளக்கெல்லாம் எனக்கு எதுக்கு? கயல், ப்ரொடியூசர் லைன்ல வெயிட் பண்றாரு. ஹலோ சார். என்ன மேடம், என்ன பிரச்சனை? இங்க ஷூட்டிங் நிக்குதுமா? சாரி சார், அப்பா அம்மா சென்னை வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பேசிட்டு இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கயல். கிளம்புங்க மேடம், கிளம்புங்க. உங்க வேலை என்னால பாதிக்க வேண்டாம். எங்க வாழ்க்கையை நீ கெடுத்தது போதும். ஆனா உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. கிளம்பு சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். கயல் உங்க எல்லாரையும் நினைச்சு அழாத நாளே இல்லை சார். ஏய் போயிரு, போயிரு. கார்த்திக் பேசாதீங்க. சரிப்பா நான் கிளம்புறேன். உங்களை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரம் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. போகாத. ஏய் என்ன வாய் மூடி பேசாம இருக்கியா? இல்ல நீ அவங்க கூட சேர்ந்து கிளம்புறியா? போ போன்ற. அப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அம்மா அப்பா நல்லா இருந்தாதான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என் ஒருத்திக்காக இந்த குடும்பமே செதஞ்சு போறத நான் விரும்பல. இனிமே நான் உங்களை பார்க்க வரல. இது பாரு, வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிடாத. மனசுக்குள்ள பத்திரமா வைராக்கியமா வச்சு பூட்டிக்கோ. இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. எனக்கு ஏதாவது நானா கூட நீ வரக்கூடாது. ஐயோ அம்மா, இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. எனக்கு ஏதாவது நானா கூட நீ வரக்கூடாது. ஐயோ நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. உங்களோட வீம் இந்த குடும்பத்தை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதோ? அக்கா அக்கா. ஏய் என்ன போ அக்காவும். பொண்ணு போகாத, பொண்ணு போகாத. நீ அழாதம்மா, நீ அழாத. நீ அழாத. நீ சந்தோஷமா இருங்க. நான் வரேன். அம்மா கயல்,
அங்க ஸ்பாட்ல எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே? விட்டு தள்ளு கயல். காலையில தான் நீ உற்சாகமான மூட்ல பேசின. எதை பத்தியும் கவலைப்படாம நடிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன்னு சொன்ன. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. நீ சொல்ற மாதிரி பிரச்சனைகள் உனக்கு நாலா பக்கமும் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன சொல்லி நான் உன்னை சமாதானப்படுத்துவேன்? பரவாயில்ல கார்த்திக், பாத்துக்கலாம். சார் வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் சார். சாரி சார். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கயல்? 3 மணி நேரமா வெயிட் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப தப்பு கயல். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு நிலைமை போகும்னா அது எனக்கு நல்லதா படல. நானும் எவ்வளவோ ஆர்டிஸ்ட் மேனேஜரை பார்த்திருக்கேன். யாரும் இந்த அளவுக்கு மோசமா இருந்தது இல்ல. போன் அடிச்சா எடுத்து எங்க இருக்கோம் எப்போ வருவோம்னு சொல்லணும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்களும் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிப்போம். உங்களால டைம் எல்லாம் போச்சு. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்களே. எங்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். என்ன நடந்துச்சுன்னு கயல் மேடமே வந்து சொல்லுவாங்க. கயல் ரெடியாக கயல். எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காய்ச்சி எடுத்துட்டாங்க. அது பரவாயில்ல விட. நடந்தது என்னன்னு அவங்களுக்கு எப்படி புரியும்? நீ இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறதால எதுவுமே நடந்துட போறதில்ல கயல். நடந்ததை பத்தி யோசிக்காத. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு பாரு. ஃபேமிலி விஷயமாகட்டும் இல்ல பிருத்திவி விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு படத்தை நல்லபடியா முடிக்கிற வழியை மட்டும் பாரு கயல். ஏன்னா இண்டஸ்ட்ரியில பேரு கெட்டு போயிடுச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் கயல். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. சாரி கார்த்திக். என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆகுறீங்க. எனக்கு மனசுல தெம்பே இல்ல கார்த்திக். எல்லாம் விட்டு போச்சு. என்ன கயல் இப்படி பேசிட்டு இருக்க? நீ தைரியமா இரு. உன்னோட மிகப்பெரிய பலமே நீ எதுக்கும் கலங்காம இருக்கிறது தான். இப்ப இதுக்கு போய் கலங்கி நிக்கிற? அம்மா அப்பா குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் தானா சரியாயிடும். விட்டு தள்ள கயல். இல்ல கார்த்திக், அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் சரியாகிற மாதிரி தெரியல. அப்பாவோட வெறுப்பும் கோவமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். அப்படியே யாருக்கும் தெரியாம எங்கேயாச்சும் கண்காணத்தை எடுத்துக்க போயிடலாம் போல இருக்கு. எனக்கு எதுவுமே வேண்டாம் கார்த்திக். எனக்கு புரியல கயல். இப்ப நீ என்ன சொல்ற? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்றியா?
நிறைய லாஸ் ஆகும் கயல். ஏற்கனவே ப்ரொடியூசர் வேற கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை ஆயிடும் கயல். இன்னைக்கு இல்ல கார்த்திக், என்னைக்குமே எதுவுமே எனக்கு வேண்டாம் இனிமே. என்ன கயல் இப்படி பேசிட்டு இருக்க? வா, வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிற வழியை பாரு. வேண்டாம் கார்த்திக், எதுக்கு நான் நடிக்கணும்? பேரு புகழ் வசதிலாம் வந்து எனக்கு என்ன ஆக போகுது? நான் போராடி ஜெயிச்சு இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா மனசுல சுத்தமா அந்த சந்தோஷமே இல்ல கார்த்திக். எங்கேயுமே அங்கீகாரம் இல்ல. என்ன தூக்கி கொண்டாடாட்டியும் பரவாயில்ல, ஆனா அப்பா என்னை எட்டி உதைக்கிறாரு. ரொம்ப அவமானமா பேசுறாரு. என்ன வீட்டுக்குள்ளே வராதுங்கிறாரு. பிருத்வி சார் என்னடானா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. நேத்ரா மேடம் என்ன பாக்குற இடத்துல எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க, பழி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு நான் எப்படி கார்த்திக் நிம்மதியா இருக்க முடியும்? நான் ஜெயிச்ச சந்தோஷத்தை யாருக்கிட்டயுமே பகிர்ந்துக்க முடியாது. இந்த வெற்றி எனக்கு எதுக்கு கார்த்திக்? இந்த சினிமா எனக்கு எதுக்கு கார்த்திக்? சொல்லுங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். கயல் நில்லு கயல். கயல் நில்லு கார்த்திக், என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். கயல் உங்ககிட்ட தான் சொல்றேன், நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன கயல் நீ பண்ற? ப்ளீஸ் விடுங்க. கயல் சொன்னா கேளு கயல், ப்ளீஸ் கயல் நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க கார்த்திக், எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன விட்டுங்க, என்ன வற்புறுத்தாதீங்க. நான் போறேன். சொன்னா கேளு. நீ வா, மேக்கப் போடலாம், ரெடியாக. இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கேன். ஷூட் முடிச்சிட்டு வீட்டுல வந்து எல்லாத்தையும் நிதானமா பேசுவோம். வேண்டாம் கார்த்திக். கயல் நில்லு கயல். கார்த்திக் என்ன விடுங்க. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் கயல். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இது ஷூட்டிங் விடுங்க. ஸ்பாட். கயல் வா போலாம். வேண்டாம் கார்த்திக். இவனா நான் எங்கேயாவது நான் சொல்ல போறேன், நீ கேட்க போறியா இல்லையா? ப்ளீஸ் கார்த்திக் புரிஞ்சுக்கோங்க. கயல்